வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறா எங்கடா கிளம்பிட்ட? பொங்கல் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு போடாங்கிறாங்க வள்ளி. ஆமா காலையில பொங்கல் சாப்பிட்டு போய் கடையில் போய் தூங்கட்டுமா, நானே அவள் வரமாட்டாளேங்கிற ஃபீலிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு மாறன் முணுமுணுக்குறாங்க. என்னடா வரமாட்டான்னு ஃபீலிங்கில் இருக்கிறியான்னு கேட்குறாங்க வள்ளி. அத்தை கண்டுபிடிச்சிருச்சு பாரு, மோப்பம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க மாறன். இங்கே வாடான்னு கூப்பிடுறாங்க ராமச்சந்திரன். என்னப்பா அப்படின்னு போகிறாங்க. கல்யாணம் முடிய வரைக்கும் கடைக்கெல்லாம் வர வேண்டாம், கொடுத்த வேலையை ஒழுங்கா பாருங்கிறாங்க. சரிங்கிறாங்க மாறன். இதை கண்மணி அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீராவை கூட்டிக்கிட்டு பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வான்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன். ஆஹா, வீரா அங்கே தனியாக வந்தானா அவகிட்ட இன்னைக்கு பேசிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க வள்ளி. பத்திரிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதனால நம்ம யாரும் போக வேண்டியது இல்லையா? பத்திரிக்கை எடுக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன இருந்தாலும் அவங்க சின்ன பசங்க, பெரியவங்க யாரும் கூட போக வேண்டியது இல்லையாங்கிறாங்க. சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமாங்கிறாங்க. அதை ஏன் சுற்றி வளைச்சு கேட்டுட்டு இருக்கிறேன், நீ கூட போயிட்டு வாங்குறாங்க ராமச்சந்திரன். நீ இந்த கல்யாணத்தில் ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க ராமச்சந்திரன். எதுக்கு இவ்வளோ ட்ராமா போட்டுட்டு இருக்கிறாங்க, இது தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க கண்மணி. என்னென்ன பண்ணுறது, எல்லாம் மாறனுக்காகத்தான் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடே அப்பா, அத்தை ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்குது, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறாங்க மாறன். சரி வள்ளி, எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வான்னு ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க. வள்ளியும் கண்மணி மாறன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. மாறா, எப்படி அவர் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன் பாத்தியான்னு சிரிக்கிறாங்க. ஆமா, எதையோ சாதிச்சிட்ட மாதிரி இப்படி 32 பள்ளியை எதுக்கு காட்டுற, இப்போ என்ன பெருசா சாதிச்சுட்டு நீங்கன்னு கேட்கறாங்க மாறன். இப்போ அவர் வாயால சொல்ல வச்சேன் பாரு, இல்லைன்னா நீ ஏதோ ஒரு சாக்குல என்ன கழட்டி விட்டுட்டு போயிருப்பீடா அப்படிங்கிறாங்க வள்ளி. இல்லாத உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடா, இரு சீக்கிரமா போய் மேக்கப் போட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லி வள்ளி குடுக்குன்னு ஓடியாராங்க. வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. வீராவோட அம்மா இந்த பத்திரிக்கை நல்லா இருக்கா, அந்த பத்திரிக்கை நல்லா இருக்கான்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பத்திரிக்கை எடுத்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாறா, என்னடா நீ மட்டும் அவ மேல வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கிற, அவதான் உன்னை கண்டுக்காம இருக்காளேங்கிறாங்க வள்ளி. ஆமா, நான் மட்டும் ப்ரொபோஸ் பண்ணாம இருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஐடியா கொடுக்கறதே நானா தான் இருக்குங்கிறாங்க மாறன். போட என்ன பண்றது, நான் அவசரப்பட்டுட்டேன், நீ எல்லாம் எனக்கு கலாய்க்கும்படி ஆயிப்போச்சுங்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தும் நல்ல பத்திரிக்கையை செலக்ஷன் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இரு, நான் போய் நல்ல கரெக்டா செலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து போறாங்க. அத்தை என்ன பண்ற, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாறன். இது இந்த பக்கமா அந்த பக்கமா ஒன்னும் புரியலையே, என்ன வேலை பார்க்குது பாருன்னு நினைக்கிறாங்க மாறன். வீரோட அம்மா வள்ளிக்கிட்ட இந்த பத்திரிக்கையை பாருங்கிறாங்க. என்னது என்ன போய் வாங்க போங்கன்னு சொல்றீங்க, வீரா கூட என்னை வள்ளியம்மானதான் கூப்பிடுவாங்க, நீங்களும் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், அப்படி இல்லைனாலும் நீங்க என்னை தங்கச்சின்னு கூட கூப்பிடலாம். அன்னி தவசத்துக்கு வந்துட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, அப்படித்தான் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அடே அப்பா, என்னடா இது அத்தை இப்படி டோட்டலா மாறிடுச்சேன்னு பாக்குறாங்க, ஆச்சரியமா பாக்குறாங்க மாறன். வீரா, என்ன இப்படி வேத்திருக்கு, கல்யாண பொண்ணு இப்படியா வேர்வையோட நிக்கிறது, எங்க ஏசியை நல்லா கூட்டி வைங்க, காத்து குழுன்னு வரணும்ல. வர நீ வீட்டுல சரியா சாப்பிடுறது இல்ல போல இருக்கு, வீட்டு வேலை வெளியில வேலை ஆட்டோ ஓட்டுறது இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற, கல்யாண பொண்ணு இப்படியே இருப்ப, கல்யாண பொண்ணு உடம்ப நல்லா பாத்துக்கணும்ல. வீரம்மா, கறி மீனுன்னு எடுத்து நல்லா வாய்க்கு ரசியா சமைச்சு போடுங்க. இன்னொரு வீட்டுல போய் வாழ போற பொண்ணு எப்படி வேலை கொடுப்பாங்களோ எப்படி பாத்துக்குவாங்களோ, ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணை நம்ம நல்லா பாத்துக்கணும்ல. அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு சௌகரியம் வருமா அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கும் போது வீரா மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. மாறன், அத்தாத்த கொஞ்சம் இப்படி வாத்தே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தே நீ முன்ன மாதிரி இரு, அப்பதான் கெத்தா இருப்ப, இப்படி எல்லாம் பேசாதத்த உளராதாங்கிறாங்க. டே சும்மா இருடா, எல்லாம் எனக்கு தெரியுங்கிறாங்க. வள்ளியும் அவங்களுக்கு தகுந்த பத்திரிகை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இந்த வீரா, இது நல்லா இருக்குல்ல அது நல்லா இருக்குல்லங்கிறாங்க. இந்த பக்கமா கண்மணி நின்றுட்டு ரிச்சா இருக்கிற பத்திரிக்கை எடுத்துட்டு வாங்க சார்ங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சொந்த விலையில ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. மேடம், இந்த பத்திரிகை பாருங்களேன், இப்போ புதுசா வந்த மாடல், இது 100 ரூபாய், இது 150 ரூபாய், இது 200 ரூபாய்னு அதிக விலையில கொடுக்குறாங்க. கண்மணி, நீ யார் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை செலக்ஷன் பண்ண வந்திருக்கேன்னு வீரா கேட்கறாங்க. ஏண்டி உன் கல்யாணத்துக்கு தான், லைஃப்ல ஒரு தடவை தாண்டி வரும், நாமளும் சந்தோஷமா வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுக்கணும்னு சொல்றாங்க கண்மணி. அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பத்திரிக்கையை நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன், நீ பேசாம அமைதியா நெல்லுங்கிறாங்க வீரா. சார், பெஸ்டா இருக்கிறது மட்டும் இருந்தா போதும், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க வீரா. இதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஒரு சுமாரான விலையில எடுக்கிறாங்க. வள்ளி போய் ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து இந்த மாடல் நல்லா இருக்குதான்னு கேட்கறாங்க வீரா கிட்ட. வீராவும் இது நல்லா இருக்குதுங்கிறாங்க. வள்ளிக்கு போட்டியா கண்மணியும் போய் ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்க. இது 50 ரூபா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க கண்மணி கொடுக்கும்போது வீரா அதை வாங்காம அதை வைய அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்மணிக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அந்த பத்திரிக்கையை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. வள்ளி ஓடி வெவ்வேறு பத்திரிக்கையா கொண்டு வந்து காட்டுறாங்க. நல்லா இருக்குமான்னு சொல்லி வீரா வாங்கி வச்சுக்கிறாங்க. இது பொறுக்க மாட்டாம கண்மணி வள்ளியை பார்த்து சுருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுறாங்க. கல்யாணமே பண்ணிக்கலைனாலும் பத்திரிகை எல்லாம் நல்லா தான் செலக்ஷன் பண்றீங்கிறாங்க. கண்மணி சொன்னதை கேட்டு அங்கிருந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பவும் கண்மணி விட்ட மாதிரி இல்ல, சித்தி சொன்ன பத்திரிக்கையவே நீ எடுத்துக்கோ வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி. வள்ளி சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அத்தை நெல்லத்தை அப்படின்னு மாறன் கெஞ்சிக்கிட்டே போறாங்க. கண்மணி, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வீராவும் அவங்க அம்மாவும் அதட்டுறாங்க. ஏன் கண்மணி இப்படி எல்லாம் பேசுற, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படித்தான் சொல்வியான்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், அவங்களை ஏதாவது ஒண்ணு நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அவங்கள பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. நான் ஒன்னும் நினைக்கலையேங்கிறாங்க கண்மணி. வள்ளி அம்மாவுக்கு கல்யாணமே ஆகலினாலும் அவங்க ஒரு தாய்க்கு சமமானவங்க தான். தாய்க்கு மேல அண்ணன் பசங்களை 3 பேர்த்தையும் அவங்க தான் பார்த்து வளர்த்திட்டு இருக்காங்க.
அண்ணன் பசங்களுக்காக அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க செஞ்சதை வேற யாராலுமே செய்ய முடியாது. அவங்கள உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் மரியாதை கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி வீரா பேசுகிறாங்க. ராகவன் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அடிக்கடி நம்ம பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுனால அதுக்கான கணக்கு காட்ட சொல்கிறாங்கப்பாங்கிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, இந்த கல்யாணத்தை நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நடத்தி தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க ராகவன். என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்பா நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, பணத்தை ஆசை பிடிச்ச குடும்பத்துக்கு நம்ம வீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க ராகவன். கொடுக்கறது வாங்குறது கல்யாணத்தில் இதெல்லாம் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு தான். ஆனாலும் ஏன் அத்தந்தோறு போகிற? இப்போ உன் கல்யாணத்தில் கூட வீரா உனக்கு கொடுத்ததில்ல. வீரா நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்கே அவங்களுக்கு ஒரே பையன், எப்படி பார்த்தாலும் அது வீரா தானே சந்தோஷமா எல்லாம் வச்சு வாழ போறா. அப்பா அவங்க பணத்தாசை பிடிச்சவங்க, வீரா எப்படி அந்த வீட்டில் போய் நல்லா சந்தோஷமா வாழ்வான்னு நீங்க நினைக்கிறீங்கிறாங்க. டேய், வசதிக்காகத்தான் அவங்களும் சம்மதிச்சிருக்காங்க. வீராவும் போய் சந்தோஷமா வாழணும்னா நம்ம இதுக்கெல்லாம் சம்மதிச்சு தாண்டா ஆகணுங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்பாவெல்லாம் எதுவும் நடக்காது, இந்த பேச்சு இதோட விட்டுருடா. முக்கியமா இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாத, கண்மணி கிட்ட பேசாதடா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கான ஏற்பாட்டை மட்டும் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன். ராகவனும் சரிங்கிறாங்க. மாறன் வள்ளியை சமாதானம் பண்றாங்க. அத்தை கொஞ்சம் நில்லத்தை, அண்ணி வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க. மாறா நீ அவளுக்காக வக்காலத்து வாங்காதடா, இதோட விட்டுறத்தை அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. மரன் அப்பதான் வீரா வராங்க. கண்மணிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு கெஞ்சுறாங்க. பரவாயில்ல விடு வீரா, அதனால என்ன, எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறத சரியா தானே அவ சொன்னா. என் அண்ணன் கூட என்னையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா 3 பிள்ளைங்களையும் தனியை விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவேன்? எனக்கு தெரியும் வலியம்மா, அவ ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான்னு சொல்றாங்க வீரா. பாரு, மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, நீ எவ்வளவு பதற. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வலியம்மா, கண்மணி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா, அவர் ரொம்ப நல்லவ. இப்படித்தான் ஏதாவது ஒரு விஷயம் நான் பட்டுன்னு போட்டு உடச்சிடுவான்னு வீரா சமாளிக்கிறாங்க. பரவாயில்ல விடுமாங்கிறாங்க வள்ளி. என் அண்ணன் பசங்க 3 பேர்த்தையும் நான் தான் வளர்த்தினேன். அதுல 2 பேர்த்துக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க. நிக்கிறானே மாற, இவனுக்கு தான் சூதுவது தெரியாம நல்லது கெட்டது தெரியாம அப்படியே வளர்ந்துட்டான். தான் ஒண்ணுமே தெரியாது. யார் வேணாலும் அவங்ககிட்ட பாசத்தை காட்டி ஈஸியா ஏமாத்திடலாம். மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் வெளியவே காட்ட மாட்டான். அதுதான் அவனோட பிரச்சனையேங்கிறாங்க. அத்தை இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறேன்னு மாறன் கேட்கறாங்க. டேய் நீ சும்மா இருடா, என் மனசுல இருக்கிறத வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். என்னடா ஆதங்கத்தை அவகிட்ட கொட்டுற, உனக்கு என்னடா, இன்னைக்கு பேசாம இரு. வீரா நான் சொல்றதை நீ கேளு. எங்க அண்ணி இல்லாத போது என்னையே இவன் அம்மா அம்மான்னு என் முந்தானியை பிடிச்சி சுத்திக்கிட்டே இருப்பான். நானும் மற்ற 2 பேர்த்த விட இவனை தான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுக்கு அப்புறமா நானும் கடை வீடனே இருந்துட்டேன். அப்புறம் இவன் எங்கிருந்து தான் கத்துக்கிட்டானே தெரியல, இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். மற்றபடி அவங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. வீரா குடியை எப்படியாவது நிறுத்தணும்னு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அந்த குடியை என்னால நிறுத்தவே முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திடீர்னு குடிக்காம வந்தான். எனக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. இனிமே குடிக்கவே மாட்டான்னு நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் பார்த்தா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா இப்படி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். நான் ஒரு பொண்ணு காதலிச்சேன்னு சொன்னா, சரி காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணுகிட்ட காதல சொன்னதும் அவன் என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் திரும்பவும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கிறான். நான் எப்படித்தான் அவனுக்கு ஆறுதல் சொல்றதுனே எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு எப்படித்தான் சும்மா இருப்பேன், நீயே சொல்லுவீரா? அத்தே என்ன தேது, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்குறாங்க மாறன். டேய் நீ சும்மா இருடா, நான் கூட சொன்ன வீரா, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சொல்லுடா, நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொன்னேங்கிறாங்க. நிச்சயமா இவன் காதலிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு தங்கமான பொண்ணா தான் இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட நான் போய் எடுத்து பேசினா நிச்சயமா புரிஞ்சுக்குவாடா, உன்னோட காதலை புரிஞ்சுக்குவான்னு நான் கேட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்டா, புரிஞ்சுக்க மாட்டான்னு தட்டி கழிச்சிட்டான் வீரா. என்ன பண்ணிட்டு சொல்லு பார்க்கலான்னு கேட்டுட்டு இருக்கும்போது வீரா யோசிக்கிறாங்க. ஏமா வீரா, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினச்சிக்க மாட்டியலன்னு வழி கேட்குறாங்க. சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க வீரா. நீயும் மாறணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தானே, மாறங்கிட்ட நீயே கேட்டு சொல்றியா? அவன் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்றியா, கேட்டு சொல்லுமான்னு கேட்குறாங்க வள்ளி. எப்படியாவது அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு மாறனையும் அவளையும் சேர்த்து வச்சாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீயும் நானும் போய் பேசி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க வள்ளி. வீரா தங்கச்சி வந்து அம்மா கூப்பிடுறாங்க வாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீராவும் சரின்னு போறாங்க. கண்மணி முதல்ல வள்ளி அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்குறாங்க வீரா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க வள்ளி. வீராவோட அம்மாவும் கண்மணி இப்போ ஒழுங்கா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையாங்கிறாங்க. சரி சாரி சித்தி, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க கண்மணி. வள்ளி செலெக்ஷன் பண்ண பத்திரிக்கையவே வீரா எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க செலெக்ஷன் பண்ணது தானே, இதுவே ரொம்ப நல்லா இருக்கு, இதுலயே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க வீரா. பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை பேரு பொண்ணு பேரு எல்லாம் சொல்லுங்கிறாங்க. மாறன் தான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்மணி சோகமா நிற்கிறாங்க. அங்க அந்த அத்தை வர்றாங்க. அத்தை வந்து என்ன கண்மணி, பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வந்ததுல இருந்து சோகமா இருக்கியே, அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. என்னோட சோகத்துக்கு காரணமே என் கூட பிறந்தவளே இருக்காளே வீரா, அவதான். அவ கல்யாணத்துக்காக நான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறேன். வீரா கடைசியில என் முகத்துல கரிய பூசிட்டாங்கிறாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. வள்ளி எடுத்து கொடுத்த பத்திரிக்கையை தான் செலக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க கண்மணி. கண்மணி இதை இப்படியே விடக்கூடாது. வள்ளி எதுக்காக திடீர்னு இவ கல்யாண விஷயத்துல இவ்வளவு ஆர்வம் கட்டணும்? இவ காட்டுற அக்கறையை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தோணுதுங்கிறாங்க. இங்க பாரு கண்மணி, வள்ளி மாறனுக்காக என்ன வேணாலும் செய்வா. மாறனோட வீர காதலை பத்தி சொல்லாமலே இருந்திருப்பான் அந்த மாறன். வள்ளிக்காக வீர எடுத்தறிஞ்சு பேசுறான்னா நிச்சயமா அவளோட காதலும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ வீர கல்யாணத்துல இந்த வள்ளி குழப்பம் பண்ண போறான்னு தோணுதுங்கிறாங்க அத்தை. ஆமாமா, அவங்க ஏன் கல்யாணத்திலயே குழப்பம் பண்ணுவங்க தானே. இப்ப என்ன செய்யலான்னு கேக்குறாங்க கண்மணி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க 3 பேர்த்தையும் ஒன்னு சேர விடாம பாத்துக்கோங்கிறாங்க அத்தை. முக்கியமா இந்த வள்ளியை இந்த கல்யாண விஷயத்துல தலையிடாம பாத்துக்கோங்கிறாங்க. ஆனாலும் சரி வீராவையும் மாறனையும் சேரவே விட மாட்டேன். அரவிந்துக்கு வீராவுக்கு
தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு கண்மணியும் அவங்க அத்தையும் முடிவு பண்ணியிருக்காங்க. மாறன் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வள்ளி வராங்க. மாறா, இந்த கல்யாணத்தை நான் முன்னாடி நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம். நீ விரும்புகிற பொண்ணுக்கு வேறு யார் கூடயோ கல்யாணம் நடக்க போகுது. அதெல்லாம் பத்தாததுக்கு நாமளே எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அவங்க பேசுறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டியதா இருக்கு. பாட மாறா, அவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னா நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன்டா பேசாம அமைதியா இருக்க? உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க வள்ளி. மாறனோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்ட வீரா எப்படி முடிவெடுக்க போறாங்க? கண்மணியோட சூழ்ச்சி தந்திரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வீரா அரவிந்த் எனக்கு வேண்டான்னு சொல்லி மாறனோட காதலுக்கு எப்போ பச்சை கொடி காட்ட போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.